ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க, இன்னைக்கு கோவிந்தன் வீட்டில் சுட சுட தோசை அண்டு சாப்பாடு, ஒயிட் ரைஸு தான். அதுக்கு குடல் குழம்பு, தோசைக்கும் குடல் குழம்பு தான், சாப்பாட்டுக்கும் குடல் குழம்பு தான். 2 in 1. ஓகேங்களா? இன்னைக்கு இதுதான் கோவிந்தன் வீட்டில் சாப்பாடு. அப்புறம் கொஞ்சம் சுரக்காய். இது காலை டிஃபன்ப்பா. வாங்க, தோசையோட குடல் குழம்பு சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு மருத்துவ குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெட்டுக்காயங்கள்லாம் இருக்கும், அதுக்கு முன்னாடியே ஒரு மருந்து சொல்லியிருப்பேன், மருத்துவ குறிப்பு. அதை நம்ம வெட்டுக்காயத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு டைரெக்டாகவே நம்ம டெட்டால் யூஸ் பண்ணோம்னா எரிச்சலாக இருக்கும். அதனால் இயற்கையான முறையில் எப்படி அது காந்தல் இல்லாமல் வலி இல்லாமல் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரோசாப்பூ இதழ் இருக்குது பார்த்தீங்களா? ரோசாப்பூ இதழை கொதிக்க வச்சு ஆற வச்சிடணும், சரிங்களா? ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெட்டுக்காயத்தில் போட்டு கழுவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மருந்து போட்டிங்கன்னா சரியாகும்ப்பா. ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் தெரியலையோ அவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க, நம்ம தோசை குடல் குழம்பு சாப்பிடுவோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்ப்பா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you.